15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக ஏமாற்றத்தோடு, அநேக துக்கத்தோடு, வேதனைகள் நிறைந்து, காயத்தோடு, கவலையோடு, அநேக பாரங்களை சுமந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரப்போகிறார். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தின் மேல நீங்கள் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில இருக்கிற காயங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற பலகீனங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு போய் ஆண்டவர் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ மனிதருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கலாம். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பதே இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு நேராக கடந்து வரும் பொழுது, ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்கு நேராய் கடந்து வரும் பொழுது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உட்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே சௌக்கியத்தையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மன நிறைவையும் கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிற தகப்பனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார். இன்றைக்கே இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது, வசனத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது, பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது, நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உங்க பிரச்சனையை மாற்றும், உங்க காயத்தை மாற்றும், உங்க தடைகளை உடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் இந்த வசனம் இருதயத்துக்கு சந்தோஷமும் சமாதானமாய் இருந்தது என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.